நேர்களே 2024 முடிகிற தருவாயில இருக்கும். 2017 தொடக்கத்திலிருந்து அதிமுக தலைமை தொடர்பான விவகாரங்கள் தேர்தல் ஆணையத்திலையும் சரி, நீதிமன்றங்கள்லையும் சரி, தொடர் வழக்குகளாக, தொடர் பேசு பொருளாக கனன்று கொண்டே இருந்தது. ஆனால் கடந்த முறை ஈரோடு இடைத்தேர்தல் வந்தது இல்லையா, அந்த தேர்தலின் போது கிட்டத்தட்ட இது ஒரு வழியாக செட்டில் ஆகி இபிஎஸ் தான் அதிமுகவுடைய ஒற்றை தலைமை அப்படின்னு நிரூபணமாகி சீரானது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும், அதிமுகவுடைய தோல்விக்கு பிறகும் 6 பேர் 7 பேர் அப்படின்னு முணுமுணுப்புகள் இருந்தாலும் கூட இது கடந்த அதிமுக பொதுக்குழுவில் எந்த வகையிலையும் எதிரொலிக்கவே இல்லை. வழக்கமான கட்டுக்கோப்போடு நடந்து முடிந்திருக்கிறது அதிமுக பொதுக்குழு. இந்த நிலையில தான் நீதிமன்ற வழக்கு ஒன்றுடைய அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தை தூசி தட்டி எடுத்திருக்கிறது. திரு சூரியமூர்த்தி, நம்ம டிபேட்லாம் அடிக்கடி வரக்கூடிய திரு புகழேந்தி, திரு கேசி பழனிசாமி இவர்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரித்திருக்கிறது அதிமுக விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம். இது ஒரு திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை அதிமுகவுக்கும் அப்படின்னு திரு சி.வி. சண்முகம் சொன்னதை கேட்டிருப்பீங்க. பாருங்க, ரெட்டை இலை முடங்க போகுது அப்படின்னு ஒரு புது குண்டை போட்டிருக்கிறார் திரு புகழேந்தி. இந்த விவகாரம் எழக்கூடிய நேரம், சூழல் இவையெல்லாம் கேள்விக்குள்ளாகுது. ஈரோடு இடைத்தேர்தல், இன்னும் ஒரு ஈரோடு இடைத்தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த விவகாரம் வர இந்த நேரம், விதம், சூழல் இது பற்றியெல்லாம் கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு பின்னாடி அரசியல் கணக்கு இருக்கிறதா, ரெட்டை இலைக்கு ஆபத்து இருக்கிறதா, இல்லை இது மற்றும் ஒரு வழக்கு எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய ஹியரிங்கா அப்படின்னு பேச போகிறோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் ஐ ஆஃப் த ஸ்டாமில் இருக்கக்கூடிய திரு புகழேந்தி அவர்கள் மற்றும் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகிறார், மற்றும் திரு கண்ணன் அவர்கள் இணைகிறார்கள். மேலும் விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். திரு புகழேந்தி, 100 முறை எலெக்ஷன் கமிஷனில் போயிருக்கிறீங்க, 100 முறை கோர்ட் படிக்கட்டை ஏறி இறங்கியிருக்கிறீங்க. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு லீகல் சக்ஸஸ் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்து அவர் ஒரு ஒற்றை தலைமையாக நிலைத்து நிற்கிறார். இது 101 மற்றொன்று அப்படின்னு ஏன் பார்த்துட முடியாது? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குட் ஈவினிங் சார். ஹரி, நீங்கள் பேசும்பொழுது விளக்கி சொன்னீங்க. அதாவது ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது பர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லை. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அந்த எலெக்ஷனுக்கு மாத்திரமே அது கொடுத்தது. ஹலோ, எக்கோ கேக்குதா உங்களுக்கு? ஏதாவது எக்கோ கேக்குதா சார்? கேக்கு, தொடருங்க. எக்கோ கேக்குதா? இல்லை, எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேக்குதா? அதாவது மேற்கொண்டு தொடருங்க. இல்லை சார், சரியா போச்சு. ஓகே, ஈரோடு எலெக்ஷனில் நிரந்தரமாக ஒரு முடிவுக்கு வந்ததுன்ற மாதிரி ஹரி சார் சொன்னீங்க. அது தவறு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு எலெக்ஷனை பொறுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை நீங்கள் டெபேட்டில் இருந்திருக்கீங்க. அது ப்ரெசிடியம் சேர்மனான தமிழ் மகன் உசேனை வச்சு 2 பேரும் இருக்கப்போ கோஆர்டினேட்டரும் ஜாயின்ட் கோஆர்டினேட்டரும் நீங்கள் பொதுக்குழு நடத்துனீங்க. அதனால் அவரையே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈரோடு எலெக்ஷனை 2 பக்கமும் மனுக்களை பெற்று ஒரு கேண்டிடேட்டை போட்டு அதை முடிவு பண்ணுங்க. ஆனால் இந்த ஈரோடு பை எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சு. உண்மைதான். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சுல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இல்ல, இதே தேர்தல் ஆணையம் தானே கொடுத்துச்சு. நீங்க எல்லாம் அப்போஸ் பண்ணீங்கல்ல, என்னாச்சு? செட்டில் ஆச்சுன்னு தானே பொருள்? கரெக்ட், 100%. இல்லை, நான் வந்துட்டேன், செட்டில் ஆகலை. இதில் தேர்தல் விதிப்படி, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி அது வழங்கப்படவில்லை. டெம்பரவரியாக தூக்கி கொடுத்துட்டாங்க. அதே தப்பு. நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அதில் கொடுத்துருக்கூடாது. ஏன் கொடுத்துருக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் எப்பொழுது சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் அத்தாரிட்டி, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி கீழே இருக்க உயர்நீதிமன்றமோ மற்ற நீதிமன்றங்களோ கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியாக அங்கே தான் போகிறோம். அங்கே போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி பெஞ்சு எதுவாக இருந்தாலும் போய் கீழே இருக்க உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சிவில் டிஸ்பியூட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் அதையும் மீறி கேட்டேன், ரெட்டையில முடக்குங்கன்னு சொன்னாங்களா? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு ரூல் பண்ணாங்களா? சிவில் கேஸ் ஏகப்பட்ட சிவில் கேஸ் இருக்கு சார். அது வருஷ கணக்கில் நடக்கும். அதுக்காக ஏதாவது ஸ்டே கொடுத்தாங்களா? இல்லை இல்லை ஒரு நிமிஷம். பிரதான வழக்கு சிவில் வழக்கு ஒன்று தான்.
108 கேஸை நீங்கள் ஆடுபுலி ஆட்ட மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் எவ்வளோ கேஸை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தட் இஸ் நாட் தி இஷ்யூ. சசிகலா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, ஓபிஎஸ் ஒன்று போட்டிருக்காரு சார். எஸ் 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 வராரி. அந்த உச்சநீதிமன்றம் எந்த வழக்கை சொல்லி இருக்கிறதோ சிவில் கோர்ட்டு பெண்டிங் இருக்கு, அதை போய் பாருங்க, நம்பரை சொல்லியிருக்கு. அப்புறம் 108 பேர் கேஸ் போடுவாங்க, 108 பேர் அதை எதிர்த்து வாதம் பண்ணுவாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்னது தானே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணுச்சு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புல ஸ்டேட்டஸ் கோவை ஏத்துக்காதீங்க, ரெட்டையில முடக்கி வச்சிருங்க, இதுதான் வந்து பொதுச் செயலாளர், இதுதான் அதிமுக, ஏத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்கா. சார் பொதுச் செயலாளர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவரை எந்த தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கு? அந்த லெட்டர் எடுத்து பாருங்க சார். அவர் போட்ட கையெழுத்து இல்ல, அவர் போட்ட கையெழுத்தின் அடிப்படையில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தானே சார் சிம்பல் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது இம்ப்ளைட் இல்ல சார், அதானே சார் ஏற்கனவே ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஓபிஎஸ் சைன் பண்ணார். ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவர் அண்ணன் கேட்டீங்கன்னா ஒரு 10 கேண்டிடேட்டை நிறுத்தி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுத்திருந்தாருன்னா அந்த டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு. நான் வெரி இம்பார்ட்டன்ட் ஹரி, தட் இஸ் இன் ஸ்டில் டிஸ்பியூட் ஃபைல். சரி, டெல்லி எலெக்ஷன் நீங்க எந்த அடிப்படையில ரெட்டல முடங்குன்னு சொல்றீங்க? அது உங்களுடைய விஷுவல் திங்கிங் இல்ல உங்க நம்பிக்கை இல்ல உங்க ஆசைங்கிறத தாண்டி அதுல என்ன முகாந்தம்? நோ 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 எலெக்ஷன் கமிஷன் பண்ணது தவறு, 100% தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா தலைவர் காலத்தில் தலைவருக்கு பின்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பின்னால் அம்மா வந்த பின்னாடி ஜார்ஜ் ஜெயின் இருந்தது. நம்ம நிறைய பேசிட்டோம் சார், நம்ம நிறைய பேசிட்டோம். வர்ற தேர்தல்கள்ல இப்ப தேர்தல்ல எலை முடங்குங்கிறதுக்கு என்ன முகாந்திரம் உங்க நம்பிக்கை ஆசைங்கிறத தாண்டி? நிச்சயம் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்பதான் புரிய வருது. என்ன புரிய வருது? பண்ணிட்டோம் ஏற்கனவே நம்ம அந்த இப்பதான் புரியுது. உங்கள்கிட்ட சொன்னாங்களா? நேத்திய ஹியரிங்ல சொன்னாங்களா? சார் என்னுடைய நம்பிக்கை தானே சொல்ல முடியும். இல்ல என்ன உங்கள்கிட்ட சொன்னாங்க? வாதம் பண்றோம், வெளியில வந்து என்ன சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? இப்பதான் எல்லாமே புரிய வருது. நேத்திய நடவடிக்கை எப்படி ஒரு புது நம்பிக்கை கொடுத்தது? பதிவு பண்றேன். ஒன் ஆஃப் த எலெக்ஷன் ஜாயின்ட் கமிஷனர் ஓபனாவே சொல்றேன், அவர் என்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா ஈரோடு எலெக்ஷனுக்கு கொடுத்துட்டாங்கல்ல ரெட்டையிலேன்னு கேட்கறாரு. சரி, ஏங்க ஈரோடு எலெக்ஷனுக்கு கொடுத்தது டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், அந்த ஆர்டர் எடுத்து பாருங்க, இது உங்களுக்கே தெரியலன்னா சாதாரண ஆளுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டேன் நான். ஸோ வென் திஸ் பெண்டிங் பிஃபோர் த டிஸ்பியூட் ஃபைல், நல்லா கவனிங்க, டிஸ்பியூட் ஃபைலில் இருந்தப்போ அண்ணன் ஓபிஎஸ் இறங்கி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணி 10 கேண்டிடேட்டை போட்டிருந்தா டிஸ்பியூட்டில் கொடுக்க முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமாக 100% வந்திருக்கணும். ஆனால் இங்கே எலெக்ஷன் கமிஷன் 2017 டெய்லி கேட்ட பின்னாடி தான் லெட் பை மதுசூதன் குரூப்புக்குன்னு கொடுத்துச்சு. ஆனால் இங்கே யாரை கேட்டு கொடுத்தீங்க? ரெட்டலையை தூக்கினீங்க. நீங்கள் இன்னும் ஜெனரல் செக்ரட்டரினே ஒத்துக்கலையே, அதை மாற்றவே இல்லையே, நீங்கள் ரெக்கார்டில் மாற்ற. சார் இந்த வாதங்கள் எல்லாம் காலாகாலமாக சொல்லி வர்றீங்க, புதுசு இல்லை. இப்போ என்ன டெவலப்மெண்ட் நடந்தது நீங்க இந்த நம்பிக்கையை வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏங்க நீ இல்லை காலகாலமாக சொல்லிங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் பொதுச் செயலாளர்னு போட்டுட்டு அப்புறம் தப்புன்னு நானா எழுதி கொடுத்தேன், ஜாயிண்ட் தட் கோஆர்டினேட்டர்னு நானா மாற்றி கொடுத்தேன். அதெல்லாம் ஹோப் தானே இந்த கேஸுக்கு? ஓகே ரைட். இந்த கேஸில் என்ன ஹோப்புன்னு இல்லை, ஒரே நிமிஷம் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் ஒரே வாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தொண்டர்கள் ஒரு வாக்க போடணும். மெயின் பாயிண்ட் சார், அதுல ரெசல்யூஷன் 45(1) அதுல மாத்தி இந்த இரவக்கபல் இவங்க 2 பேர்த்தையும் எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. ஓகே, 5 வருஷம் பதவி சுருக்கம், 5 வருஷம் அவங்க தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, இது மாற்ற முடியாது. பொதுக்குழுவையும் நீங்க திருத்த முடியாது. ஓகே, நம்ம கொண்டு வந்தோமா இல்லையா மாற்றத்தை? சார் இதுதானே மெயின் சப்ஜெக்ட். ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு கலை, ஒரு இவங்கெல்லாம் ஒரு புது நம்பிக்கையோட இருக்கிறாங்க ரெட்டையில முடங்கும் அப்படின்னு. இதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா பார்க்குறீங்களா? திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் தூசு தட்டி எழுப்பி இருக்கிறதுல நேரம், சூழல் இதெல்லாம் சந்தேகம் எழுப்புதா? எங்க அண்ணா என்ன சொன்னார்னா, சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொன்னார். நான் என்ன சொல்றேன்னா, சட்டம் ஒரு குருட்டறை. உதாரணமா இந்த ஒரு தனிநபருடைய புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் 4 வாரத்திற்குள் பதில் சொல்ல வேண்டும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைவரையும் பேசி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே 2 நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்டு தேர்தல் ஆணையம் இந்த இபிஎஸ் அவர்களையும் கட்சியையும் சிம்பளையும் ரிகக்னைஸ் பண்ண பிறகு அதை உச்ச நீதிமன்றம்
உறுதிப்படுத்திய பிறகு இதில் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்க அந்த இதை விசாரணைக்கு விடுறாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முடியுங்க? நான் சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் சாதிக்கழி வழக்கு 1971 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அது 2 விஷயம், ஆர்கனைசேஷனலாகவும் எக்ஸிக்யூட்டிவ் விஷயமாகவும் யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குங்கிறதான் தீர்மானிக்கும். ஜார்ஜே அணி பிரிஞ்சப்ப ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு, வெர்டிக்கல் ஸ்பில்ட் இருந்துச்சோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால் சிம்பளை முடக்குனாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எடப்பாடி அவர்களை மூலமாக ஜிபி அவரை ஓபிஎஸ் அவர்களை விலக்கி கட்சியிலிருந்து விலக்கி தீர்மானம் போட்ட பிறகு அதை அந்த தீர்மானங்கள் அனைத்தும் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அவர் கட்சி உறுப்பினரே இல்லை. அதனால் சென்னை ஹைகோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அவங்கள. நீங்கள் இந்த மாதிரி நான் தான் ஒருங்கிணைப்பாளர், இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வைக்கவே கூடாது, நீங்கள் கட்சியினுடைய உறுப்பினரே இல்லை, சிவில் கேஸு உங்களுக்கு இருக்குன்னா, சிவில் கேஸ் யாருக்கு இருக்குது? இப்போ சிவில் கேஸ் எது பெண்டிங் இருக்குன்னா, எடப்பாடி அவர்கள் தொடுத்த சிவில் கேஸு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தவறுதலாக தங்களை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தணும், ரெஸ்ட்ரெயின் பண்ணணும், ப்ரொஹிபிட் பண்ணணும் என்ற வழக்கு தான் இப்போ அங்கே இருக்குது, சிவில் கேஸு அதுவும் இருக்குது. அதனால் சிவில் கேஸு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, எல்லாமே ஜிபியில் போட்ட தீர்மானங்கள் அனைத்தும் செல்லும். அதன் அடிப்படையில் அதிமுகவுக்கு கட்சிக்கு அங்கீகாரம் தரப்படும். ஆனால் நீங்கள் எது பெண்டிங் சிவில் கேஸுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சிவில் கேஸு பெண்டிங், அதில் என்ன தீர்ப்பு வருதுங்கிறத பொறுத்து தான். இதுல ஒரு அரசியல் என்னன்னா, நேரம் சூழல் இதெல்லாம் அரசியல் கேள்விகளையோ சந்தேகத்தையோ எழுப்புதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, எந்த வகையிலும் எழுப்பாதுங்க. இது குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச கதை தான் இது. அப்பப்போ ஒருத்தர் கேட்குறாங்கிறதுக்காக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தில் மீண்டும் ஒரு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஆரம்பிக்குமா? ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம், உச்சநீதிமன்றம் அதுக்கு கன்ஃபார்ம் பண்ண விதம். நீங்கள் பெண்டிங் என்ன, சிவில் கேஸில் பெண்டிங், அது முடிவு வர்றப்ப தான் வேற விஷயம். அது வரைக்கும் எது தொடரும்? இல்ல இவங்க என்ன நம்புறாங்க, அது வரைக்கும் முடங்குங்கிறாங்க. எப்படி முடங்குங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன இருக்குது? அது வரைக்கும் இதுதான் செல்லுபடியாகும். இப்போ இருக்கிற சிஸ்டம் தான் செல்லுபடியாகும். அது தீர்ப்பு வேற மாதிரி வந்தால் அப்போ அது தீர்மானிக்கப்படும். அது வரைக்கும் இதுதான். அது வரைக்கும் என்ன இருக்கும்? எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க? அது வரைக்கும் சொல்லுங்கள் நீங்கள். எனக்கு நம்புறாங்க இல்லையா, நம்பட்டும். இதை என்ன எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க? உங்கள்கிட்டயே மீண்டும் வரேன். ரொம்ப முக்கியமான பர்டினன்ட்டான கேள்வி கேட்டிருக்கிறீங்க திரு கண்ணன். நீங்க நம்பலாம், ஈரோட்டில் முடங்கி வந்தது இதுல முடங்குன்னு நம்பலாம். பட் அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு லீகல் பேஸ் இருக்கணும்ல, அது தெரியல இல்ல. தரணியங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது ஹோப் இருக்குமான்னு கேக்குறீங்க, என்ன ஹோப் அப்படின்ட்டு. இப்ப பழனிசாமி கிட்ட இரட்டை சின்னம் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த ஹோப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? அவர் நிரந்தரமான பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார், இனிமே அதிமுகவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லியா? அப்படி இல்ல, ஓபிஎஸ் கிளைம் பண்ணல. அதனால கிளைம் பண்ணாம இருந்ததனால உங்களுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குன்னா கிளைம் பண்ணிருக்கலாம்ல. கிரவுண்ட்ஸ் இருந்துச்சு, அப்ப ஏன் கிளைம் பண்ணல? வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு. அந்த கிளைம் இன்னும் தொடருது. சிவில் சூட் இல்ல, கிளைம் பண்ண வேண்டிய இடம் என்ன? நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு நீங்க கிளைம் அவ்வளவு அசர்ட் பண்றீங்கன்னா, வைக்க வேண்டிய இடம் எலெக்ஷன் கமிஷன்ல. நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறேன்னு திரு புகழேந்தி சொன்னார்ல, அது மாதிரி ஓபிஎஸ்ஏ செய்யலையே. ஏன் செய்யலன்னா, நாங்க முயற்சி பண்ணி அண்ணன் புகழேந்தி சொன்ன மாதிரி 10 கேண்டிடேட்டை நிறுத்தி அந்த 10 கேண்டிடேட்டுக்கு சின்னத்தை கேட்டு நாங்களும் பழனிசாமி தரப்பும் மோதி அதனால சின்னம் முடுக்கப்பட்டா பழனிசாமி என்ன சொல்லியிருப்பாரு? இது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி. ரெட்டலைக்கு எதிராக மோதினீங்கல்ல, அவ்வளவு தூரம் போயிட்டீங்கல்ல.
அங்கதான் ராசா ரெட்டலைய பழனிசாமிகிட்ட கொடுத்து, கட்சியை கொடுத்து, சின்னத்தை கொடுத்து, கொடியை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிங்கிளா ஒத்தையில சின்னமே இல்லாம புது சின்னத்துல புது விஷயமா 14 நாட்கள்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஐயா ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் வாக்கு எந்த தொகுதியில எந்த சார் அது அரசியல் கணக்கு, அது அரசியல் கணக்கு, அதை நம்ம பேசுவோம், நிறைய கேட்டிருக்கோம். இல்ல இப்ப சின்னம் முடங்கிறதுக்கான என்ன முகாந்திரம் இருக்கு? திரு புகழேந்தி போல நீங்க ஆசைப்படலாம், முடங்கும் நினைக்கிறீங்களா, முடங்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்க கையில கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே சின்னம் முடங்கித்தானே இருக்கு. என்னங்க முடங்கி இருக்கு? ரெட்டலை சின்னம் வெற்றி சின்னம், அது வெற்றி பெறணும். மாபெரும் மக்கள் தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆரால் ஏற்படுத்தப்பட்ட கட்சியினுடைய வெற்றி சின்னம். புரட்சி தலைவி அம்மாவால் இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய கட்சியாகவும் தமிழகத்தில் பிரதானமாக நம்பர் 1 கட்சியாக மாற்றப்பட்ட அதிமுகவினுடைய வெற்றி சின்ன ரெட்டலை பழனிசாமி கையில சிக்கி தோல்வியின் சின்னமா வெற்றி சின்னமா தொடர்கதையா தொடர் தோல்வியில அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்க்காது சார். போன எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கலாம் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு இடத்துல டெபாசிட் வாங்கிருக்கீங்க, நல்லா வாங்கிருக்கீங்களா, அது அவங்க வேலை இல்ல, நீதிமன்றத்தோட வேலையும் இல்ல. அதெல்லாம் டிபேட்ல நம்ம பேசலாம். எலெக்ஷன் கமிஷன்லயோ நீதிமன்றத்திலயும் எடுபடாது இந்த வாதம், ஈடுபடாது. வேண்டியதில்லை, நாங்க அங்க சொல்ல வேண்டியது இல்லையே. எங்க சொல்லணுமோ எப்ப சொல்லணுமோ அப்பதானே சொல்லிருக்கோம். எங்க டெல்லியில வேற யார்ட்ட சொல்லிருக்கீங்களா? பழனிசாமி எந்த வழியை பின்பற்றினாரோ, பழனிசாமிக்கு எந்த காத்து அடித்ததோ அதே வழியும் அதே காற்றும் எங்களுக்கு அடிக்க. அது என்ன வழி, என்ன காத்து? கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க கீழே போக மாட்டாங்களா? பழனிசாமி மட்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எப்படி வந்தாரு? அதிமுகவுடைய ஆன்மாவா இருக்கிற, அதிமுகவுடைய பிரியாம்பலா இருக்கிற தொண்டர்களால் சொல்லுங்க. என்ன காத்து, என்ன வழி, என்ன இம்ப்ளை பண்றீங்க? யாரோ உங்களுக்கு உதவி செய்றாங்களா? ஐயா, அதிமுகவினுடைய விதியை திருத்தி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர். சார் இந்த வாதம் எல்லாம் நேர்களுக்கு பை ஹார்ட் சார். புதுசா ஏதாவது சொல்லுங்க. இருங்க, அதான் இப்படி மாத்தி அதிமுகவே தலைகீழ மாத்தி போட்டு 10 மாவட்ட செயலர் முன்மொழியும் 10 மாவட்ட செயலர் வழிமொழியும் சொல்லி தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமும் எந்த அடிப்படையில, எந்த நீதி, எந்த தேர்தல் ஆணையம், எந்த மேல இருக்கிற ஒத்துக்கிட்டு பழனிசாமி என்ன சொன்னீங்க? மேல இருக்கிறவனால எப்படி ஒத்துக்கொள்ளப்பட்டு பழனிக்கு சாதகம்? அது ஆண்டவன் ஆள்பவன் யாரா வேணா இருக்கலாம், எனக்கு என்ன தெரியும். எப்படி பழனிசாமிக்கு சாதகமா போச்சோ அதே பழனிசாமி நம்பிக்கைக்குரியவர் இல்ல, நாணயம் ஏதோ குறுக்கு வழியில முயற்சி செய்றீங்க, ஏதோ அரசியல் கணக்கு போடுறீங்க. இது ஒரு நீதிமன்ற கணக்கு, தேர்தல் ஆணைய கணக்கு மாதிரி இல்லையே நீங்க வைக்கிற வாதங்கள்லாம். அரசியலில் புகழேந்தி வேற சிரிக்கிறாரு, குறுக்கு வழியோ ஏதோ டெல்லியில தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வேற. அரசியலில் நேர் வழியோ குறுக்கு வழியோ முக்கியம் இல்ல, வெற்றி வழிதான் முக்கியம். ஆல் இஸ் ஃபேர் இன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறாரு திரு மணிகண்டன். ஏதோ கணக்கு வச்சிருக்காங்களே, இவர் சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறாரு. இது வழக்கமா அவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கையா இல்ல ஏதோ புதுசா நடக்குதா உங்க கணிப்புல என்ன? திரு மணிகண்டன் வணக்கம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி ஒரு நிமிஷம், ஏப்பா கேமராமேன் ஒரு கர்ச்சீப் இருந்தால் கொடுப்பா, காதெல்லாம் ரத்தம் வலியுது. ஹரி ஒரு நிமிஷம் இந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னன்னா ஹரி, படபடப்பில் பழனிசாமி, பயத்தில் பழனிசாமி, தூக்கமின்றி தவிக்கும் பழனிசாமி, விட்டத்தை வெறித்து பார்க்கும் பழனிசாமி. போதுங்களா? முடிச்சுட்டு நான் போலாம் மாதிரி கேசி பழனிசாமின்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். அடுத்தது கோ ஹெட். இல்ல இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சாமி இருக்கும், அது இதெல்லாம் ஏதோ. ஏப்பா புலவர எங்க பாக்குற? நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்க ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏதோ வந்து புளிசோறு பொங்க சோறுலாம் கட்டிக்கிட்டு டெல்லிக்கு பக்கம் கிளம்புனேன், ஸ்வெட்டர்லாம் எடுத்துட்டு கிளம்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருப்பா, காலையில் யூஎன்ஐ கேன்டீன்ல நல்லா சூடா இட்லி பொங்கல் 50 கிடைக்கும். மத்தியானம் ஆந்திரா பவன்ல பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் தாலி கிடைக்கும். நைட்டு வந்து கர்நாட் பிளேஸ்ல இருக்கிற சரவண பவன்ல சாப்பிட்டு நல்லா ஒரு வாரம் நல்லா இருக்கு, குளிருக்கு பாத்துக்க. என்ன ஹரி, என்னன்னா நல்லா தந்தி சேனல் ஆரம்பிச்சிருந்து பொங்கலை கொடுத்துச்சோ அதே கேண்டீன் அதே பொங்கல் நாங்களும் வாங்கி சாப்பிடுவோம்ல ராஜா. ஏதோ ஸ்வீட் பொங்கல் ஆர்டர் பண்ணிருக்காங்க போல. ஆமா, ஏதாவது ஃப்ரீயா டைம் இருந்ததுன்னா சொல்லு. எங்க வடக்கு மண்டல தளபதி CV சண்முகத்திட்டு சொல்லி ஒரு பாஸ் வாங்கி தரேன், புது பார்லிமெண்ட்டை போய் சுத்திப்பாரு.
ராமஜென்ம பூமிக்கெல்லாம் போய் சுத்தி பாருன்னா 30ஆம் தேதி வரைக்கும் அங்கதானே கும்மி அடிக்க போறீங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், பார்த்தவங்க ராஜா, நாங்க சண்முகத்துக்கு முன்னாடியே பார்த்தவங்க. எங்களுக்கு பார்லிமெண்ட் ஒண்ணு புதுசு இல்ல. இல்ல அப்ப இருப்பா, நான் முடிச்சிடுறேன். இரு கொஞ்சம் நான் முடிச்சிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் ஆத்ம நண்பர்களா இருக்கலாம், ஆனா மரியாதை கொடுத்து பேசுங்க பரஸ்பரம். இல்லை, நான் ஏதாவது மனசு கொஞ்சம் இறுகி போயிருக்கிறப்ப உங்களது தந்தி ஒன் சேனலில் தான் காமெடிலாம் பார்ப்பேன். ஆனால் நேற்று அத்திப்பூத்த மாதிரி உங்கள் தந்தி டிவிலேயே சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டப் காமெடிலாம் டெல்லியிலேருந்து லைவாக போட்டுட்டு இருந்தீங்க. பார்த்தேன், எனக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு நல்லா இதாக இருந்ததுங்க. நிர்வாசன் சதன் முன்னாடி பார்த்தீங்கன்னா செந்தில், கவுண்டமணி, சந்தானம், நம்ம வடிவேலு எல்லாம் தனித்தனியாக, அதுலேயும் பாருங்கள் தனி கோஷ்டி 4 பேரும் தனித்தனியாக போய் எல்லாம் பேட்டி கொடுத்து, இலை முடக்கப்படுவது உறுதி, இலை முடக்கப்படுவது, கும்பகோணம் கொழுந்து வெத்தலை இலை இருக்குது பாருங்க, அது கூட முடக்காது. நான் ஒன்று கேட்குறேன், அண்ணன் மரியாதைக்குரிய புகழேந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் 2027 வரைக்கும் செல்லுங்கிறார். ஆனால் இன்னொருத்தர் போன மீசக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாதுங்கிறார். எப்படி எல்லாம் இரட்டைலை முடக்க போனவங்களாம் அதிமுக புரட்சி தலைவரின் போர்ப்படை தளபதிகள் இவங்க. ஒருத்தர் போய் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2020 வரைக்கும் இருக்குதுங்கிறாரு. இன்னொருத்தர் கோயம்புத்தூர்காரர் போய் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதுவே செல்லாதுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சூரியன் மூர்த்தியா, எனக்கு பேர் சரியா தெரியலைங்க, சூரியன் மூர்த்தின்னு நினைக்கிறேன். சிவி சண்முகம் சொன்ன மாதிரி கட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த அந்து போன ரெக்கார்டை அரத பழசான ஈஸ்ட்மென் கலரை ஓட்டிட்டு இருப்பீங்க? நான் நேரடியாக திரு புகழேந்திக்கு, அண்ணன் மரியாதைக்குரிய என்னுடைய மாண்புக்குரிய புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவருக்கு நான் ஒன்னே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இன்னும் ஒரு மாதம் எடுத்துக்கங்க, ஜனவரி இல்லை, பிப்ரவரி இல்லை, மார்ச் வரைக்கும் டைம் எடுத்துங்க. ரெட்டலை ஒருவேளை முடக்கப்பட்டால் டெல்லி சாமியா, டெல்லி பாதுஷாவா, பழனிசாமியா, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ரெட்டலை ஒருவேளை முடக்கப்பட்டால் தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு நேரடியாக வந்து உங்கள் காலில் விழுந்து உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். ரெட்டலை முடக்கப்படாவிட்டால் இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்களா நீங்கள்? இதை நீங்கள் முடிஞ்சால் நேரடி சவாலாக முதல்ல எடுத்துக்கங்க. யாரு செத்து போன குதிரைக்கு எத்தனை நாளைக்கு தான் டெல்லி பாதுஷாவும் டெல்லி சாமியும் கொள்ளு வச்சிட்டு இருப்பாங்க? இல்ல வார்த்தைகள் நடக்காது. வார்த்தைகள் ஊமைகள் சரி, ஆனா வார்த்தைகள் ஓகே. திரு புகழேந்தி ரொம்ப சுத்தமா நான் have to go back. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, யாரையும் சொல்ற மாதிரி யாரா இருந்தாலுமே மாண்டோட சாவும். இல்ல நான் முடிச்சறேன் பாயிர பாயே புலவரே உங்க நண்பர் இல்ல அண்ணே புகழேந்தி ஒரு நிமிஷம் உங்களோட சவாலை ஏத்துக்கிறீங்களானே? சவாலை ஏத்துக்கிட்டு பகிங்கரமா வந்து கால்ல விழுந்து ரெட்டலைய முடக்குங்க. உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு உருளைத்தண்டவும் போட்டுட்டு வரீங்களா நீங்க நெடுஞ்சாலை நகருக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். திரு புகழேந்தி ஏற்கனவே காலில் விழுந்து தவழ்ந்து காலில் விழுந்து வந்த பதவி தானே முதலமைச்சர் பதவி. அப்பயே காலில் விழுந்துட்டு கத்தியால பின்னாடி முதுகுல குத்துன ஜென்மங்கள் தானே. இன்னைக்கே காலில் விழ விமர்சனங்களை கண்ணியமா காலில் விழ மாட்டேன். இல்ல நான் நோ வெரி ஈஸ் சேலஞ்சிங். காலில் விடுறியா கையில் விடுறியான்னா அவரு கண்ணனை பார்த்து கேக்குறாரு, அங்க அது கிடைக்கும் இது கிடைக்கும். சரி கால்ல விழுல கையில விழுல உங்ககிட்ட கை எடுத்து கும்பிட்டு மன்னிச்சுங்களா மன்னிப்பு கேக்குறேன். இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களா? ஹரி 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 இஸ் ஆஸ்கிங் கண்ணன், ரொம்ப கோல்டா இருக்கு, அது கிடைக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்கும் டெல்லியிலன்னு. நான் மத்தியானத்துல இருந்து ஒரு புரோக்கரை தேடிட்டு இருக்கேன், ரொம்ப குளிரா இருக்கு, எதுவும் கிடைக்கல. இல்ல ப்ளீஸ் நல்ல சிக்கன் கிடைக்க மாட்டேங்குது. திருப்புகழேந்தி ஸ்டில் நீங்க ரொம்ப கண்ணியமா வார்த்தைகள் எல்லாரும் கண்ணியமா இருப்போம். நோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ரொம்ப நியாயமா நான் வந்து இந்த டிபேட்டினுடைய தலைப்புல போறேன். கண்ணனும் அதை தான் பேசினாரு. அதுக்கு பின்னாடி டெல்லியில இது கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமானா ஐ வி ஆர் சர்ச்சிங் ஃபார் தி புரோக்கர்ஸ். கிடைக்கல. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் கேளுங்க. ப்ளீஸ் நீங்க ரொம்ப கண்ணியமானவர். இல்ல அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐ அம் சாரி. வார்த்தைகள் ரொம்ப கவனம் ரொம்ப கவலையா இருக்கு சொல்றது. இல்ல நான் சார் அவருடைய பதவி காலத்தை பத்தி நேத்திய பேட்டியில நான் சொல்லியிருந்தா நீங்க என்ன சொன்னா நான் கேட்கறேன். நான் சொல்லல. இப்ப கேசி பழனிசாமி வேணா சொல்லியிருக்கலாம். ஐ ஹவ் நாட் டோல்ட். இல்ல சார் அதுலயே முரண்பாடு இருக்குல்ல. இவ்வளவு பேர் சொல்லும் போது அதுல கூட ஒரு கருத்தொற்றுமை இல்ல பாருங்க. இப்போ நீங்க ஒண்ணு சொல்றீங்க, கேசி பழனிசாமி ஒண்ணு சொல்றாரு, ஓபிஎஸ் ஒண்ணு சொல்றாரு, சசிகலா ஒண்ணு சொல்றாரு. இதுலயே கருத்தொற்றுமை இல்ல சார். நான் இல்ல ஒரு நிமிஷம். நான் 10 ரெப்ரசன்டேஷனை கிட்டத்தட்ட நான் வந்து 2-3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு டெல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன்ல நிச்சயம் டைரக்டா எலெக்ஷன் கமிஷனுக்கு
கன்சிடர் பண்ணி முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்கு. மற்றவங்க பேசும்போது டெல்லி ஹைகோர்ட் எதுவுமே யாருமே கொடுக்கல. சென்னை ஹைகோர்ட் கூட டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷனுக்கு எதுவும் சொல்லல. சார் இப்படி 1000 நோட்டீஸ் கொடுக்கும் சார் பதில் சொல்றதுக்கு. பட் ஆனா ஒரு லாஸ்ட் லீகல் லாஃப் யாருக்கு சார் இருக்கு? ஏடிஎம்கேக்கு தானே. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, தொடர்ந்து சட்ட வெற்றிகள். திடீர்னு நாளைக்கு வந்து ஜனவரி 13ஆம் தேதி தலைகீழா மாறும் முடங்கும் அப்படின்னா அது ஒரு விஷுவல் திங்கிங்கை தாண்டி அதுக்கு என்ன பேஸ் இருக்கு? நான் இப்போ அரிய திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். 1008 வழக்குகள், 1008 தீர்ப்புகள், 1008 மனுக்கள், 1008 கோர்ட்டுகள் எல்லாம் கரெக்ட் ஹரி. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சீரியஸாக கூப்பிட்டு இதை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கு? பாயிண்ட், யூ ஹேவ் a point. இக்னோர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது அதிமுக விவகாரம் சம்பந்தமான எல்லா விவகாரத்தையும் வாங்க பேசலாம்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு பிரைமா ஃபேஸே இல்லைன்னு கூப்பிட்டு எவ்வளவு நேரம் கேட்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு பிரைமா ஃபேஸே இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளவு ஆழமா இதை கையாண்ட எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதா மணிகண்டன்? ஹரி, ஒன்று சொல்லிடுறேன். இந்த சூரியமூர்த்தி என்ற சூரியன் மூர்த்தி போய் நான் பல பெட்டிஷன்லாம் கொடுத்தேன் தேர்தல் கமிஷனுக்கு. அவங்க அது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தை நாடினதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் கொடுத்துருக்கிற மனு மீது 4 வாரத்துக்குள் முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் நீங்கள் முடிவெடுக்கணும்னு எந்த டைரக்ஷனும் கொடுக்கல. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இது மேலே முடிவெடுங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, வாப்பா அப்படின்னு நல்லா கத்தையாக கொண்டு போய் ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் டன்னாக கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்ததெல்லாம் கேட்பாங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன், நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இவருக்கு உத்தவ் தாக்கரேவுக்கு சின்னம் வழங்கப்படாமல் எதிரணியில் இருக்கிறவருக்கு எந்த அடிப்படையில் சின்னம் வழங்கப்பட்டது? அதே மாதிரி இவர் சரத்பவாருக்கு இல்லாமல் அவர் எதிரணியில் உள்ளவருக்கு எப்படி சின்னம் வழங்கப்பட்டது? பெரும்பான்மை அடிப்படையில் கட்சியும் அவங்க பின்னாடி பொதுக்குழு, செயற்குழு, எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே இருக்குது. அந்த அடிப்படையில் கொடுத்துருக்கிற அதே அடிப்படையில் தான் அதற்கு முன்பே திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் முடிச்சிடறேன், ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் கோ அப்படி இருக்கிறப்ப எந்த அடிப்படையில் அதுல என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? இது சிவில் டிஸ்பியூட் நீதிமன்றத்தில் உள்ள அந்த வழக்கின் தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னா எப்ப அந்த வழக்கு தீர்ப்பு வருதோ அது வரைக்கும் கொடுத்தது செல்லும். வேற என்ன முகாந்திரம் திரு கண்ணன் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்ல போறாங்கன்னா கண்ணன் ரெஸ்பாண்ட். அதாவது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பொதுக்குழு செயற்குழு செல்லும் என்பதும் இடைக்காலமாக வழங்கப்பட்ட தற்காலிக தீர்ப்பு. சரி சார், அப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட நிரந்தரம் எப்போ சிவில் கேஸ்ல தீர்ப்பு வரும்போது அது வந்துட்டலையே. பெர்மனன்ட் சொல்யூஷன் இப்போதைக்கு இல்லைங்கிறதா அதுக்கு பொருள். பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லாம டெம்பரவரி பொதுச் செயலாளர், டெம்பரவரி லீடருக்கு சார் டெம்பரரி பொதுச் செயலாளர் இல்ல, அது சப்ஜெக்ட் டு தி தீர்ப்பு அப்படினா டெம்பரரின்னு அர்த்தம் இல்ல. அது நீங்க you are overstretching a legal argument. சப்ஜெக்ட் டு தி கோர்ட் டிசைடிங்னா என்ன அர்த்தம்? இல்ல அது வரும்போது மாறலாம், அது என்டார்ஸ் பண்ணலாம். அதுக்கு இது டெம்பரரின்னு அர்த்தம் இல்ல. டெம்பரரி நீங்க சொல்லிருக்காங்க சார். ஒண்ணும் இல்ல சார் சிவில் கோர்ட் சொல்லுது சார். ஒண்ணும் இல்ல, ஒரு எம்பி உடைய தேர்தல் வந்து செல்லாதுன்னு கேஸ் போட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி 100 எலெக்ஷன் கேசஸ் நடக்குது அப்படின்னா ஒரு டெம்பரரி எம்பின்னு சொல்லுவோமா? அதாவது இல்ல அதன் மூலமா மந்திரி அவரை வந்து டெம்பரரி மந்திரின்னு சொல்லுவோமா? அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு இல்ல அத டிஸ்பியூட் பண்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட தேர்தலை நீங்க டிஸ்பியூட் பண்றீங்க. இது தேர்ந்தெடுக்கப்பட்டதே பிரச்சனைக்குரிய பொதுக்குழு, பிரச்சனைக்குரிய செயற்குழு, பிரச்சனைக்குரிய விஷயம். இந்த பிரச்சனைக்குரிய விஷயத்துக்குமே ரிசல்ட் வரலாறு இன்னமும் அதற்கான பிரதான வழக்கு சிவில் சூட்ல பெண்டிங். ஓகே, ஒரு வேற மாதிரி ஒரு அதிசய ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கறீங்க. அந்த எதிர்பார்ப்புல என்ன கணக்கு இருக்கு? அதிசயமே இல்ல, ஆச்சரியமே இல்ல. சிவில் சூட்ல சொல்றாங்க பொதுக்குழு செயற்குழு செல்லாதுங்க. அதிமுக நோக்கத்தையே சிதைச்சிருக்காங்க. இந்த நோக்கத்தை வந்து அப்படின்னு ஜெயச்சந்திரன் தீர்ப்பவே மேட் அவுட் ஆகுற மாதிரி, ஜெயச்சந்திரன் தீர்ப்பவே பிரிவு அளிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தா அட்ஜூடிகேட் பண்ற இடம் எலெக்ஷன் கமிஷனா அப்படின்னு நான் கேட்கிறேன். திரு கலை, உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதோடைய லீகாலிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 தரப்பு வாதங்களும் மனப்பாடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீதிமன்றமோ ஆணையமோ என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். அவங்க ஒரு அரசியல் கணக்கு பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இப்போ திரு கண்ணன் சொல்லும் போது உங்களை காப்பாற்றினவர் எங்களை காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு. இதில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வரக்கூடிய நேரம் ஈரோடு இடைத்தேர்தல், இதை ஒட்டி ஒரு அரசியல் நெருக்கடி இதுக்கு பின்னணியில் இருக்குன்னு கருதுறீங்களா? அது தேர்தல் ஆணையம் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் நீங்கள் சொல்கிற அரசியல் நெருக்கடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது
நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி தான் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை அணுகிட்டு இருக்குது. ஏற்கனவே செட்டு பிரின்சிபல்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ எதுவாக இருந்தாலும் இந்த பெண்டன்சி ஆஃப் தி சிவில் கேஸ் அதை சொல்கிறாங்க. சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது இது நிரந்தரமாக எதுவுமே கொடுக்க முடியாது, எந்த பதவியும் கொடுக்க முடியாது, சிம்பிளை நிரந்தரமாக கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு வாதம் வைக்கிறாங்க. கரெக்டு. ஆனால் அது வரைக்கும் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்குது, அது வரைக்கும் இப்போ இருக்கிற செட்டப் தான் தொடரும். கேஸு வேறு மாதிரி வந்தால் தீர்ப்பு என்னவா வரும் சொல்ல முடியாது நம்மளால். சசிகலா அம்மையாருடைய வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. அதையும் கணக்கில் எடுத்துக்கிறணும். சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளர் இல்லை, அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அஃபிடவிட்டில் இதே உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதையும் கணக்கு பெண்டிங் தான். அது வரைக்கும் இதுதாங்க, வேறு மாற்றம் கிடையாது. அதுதான் வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அந்த இபிஎஸ் எலெக்ஷன் செல்லுன்னு சொல்லி அந்த சிம்பிள் கொடுத்தது, அங்கீகாரம் கொடுத்து அனைத்தையும் அதை ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு வர இவங்களுக்கு சாதகமாக எங்கேயாவது ஒரு தீர்ப்பு வந்திருக்குதா? இன்னொரு தீர்ப்பில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் வந்து தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்லாம் கிளைம் பண்ணுறது தவறு, அவர் கட்சியுடைய உறுப்பினர் இல்லை என்ற அடிப்படையில் அவர் அந்த மாதிரி செய்வது என்பது கட்சிக்கு ரொம்ப டேமேஜை கொடுக்கும். இதெல்லாம் வந்து உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் லீகல் பொசிஷன், அந்த தீர்ப்புகள் இல்லைன்னு மறுக்கல. இப்போ இந்த கிவன் சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஈரோடு இடைத்தேர்தலும் வருது. ஸோ அதிமுக வேற அரசியல் கணக்குகளும் இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கணக்குகளும் இருக்கு. இதுவும் வரக்கூடிய சூழல்ல ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் காஷியஸா போட்டியிடாம ஒரு ராஜதந்திரமா செயல்படும் நினைக்கிறீங்களா? இல்லை அது ராஜதந்திரமா? அதுக்கு நான் சொல்ல முடியாது. அதிமுக இது வரைக்கும் அறிவிக்கலை. அவங்க போகிற போக்க பார்த்தா அவங்க போட்டிடுவாங்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவங்க இன்னும் அறிவிக்கலை. நான் ஒன்றும் அதுக்காக வச்சே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் ஆணையம் சிம்பிள் விஷயத்துல முடிவா இத நான் இன்னும் வைடன் பண்ணனும்னு நினைக்கிறேன். இந்த டிபேட்டை வைடன் பண்ணனும்னு நினைக்கிறேன். அந்த லீகாலிட்டிஸ் ஆர் வெரி கிளியர். அந்த ரெண்டு தரப்புடைய வாதங்களும் நம்ம பார்த்திருக்கோம், நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு, இது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. இதை தாண்டி வைடன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதிமுக இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும்னு கருதுறீங்க தன்னுடைய பலத்தை நிரூபிக்க? போட்டியிடணும்னு நான் நினைக்கிறேன். போட்டியிடணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இடுவாங்கன்னு தான், போட்டியிடுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஆனால் என்னால் அது உறுதியாக சொல்ல முடியாது. அவங்க இதுவரைக்கும் உறுதியாக எதையும் சொல்லலை. ஓகே, திரு கண்ணன்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். போன இடைத்தேர்தலில் தான் கிடைச்சது, அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தலே வந்துடுச்சு. இந்த இடைத்தேர்தலையும் அவங்க போட்டிட்டு எல்லாம் கிடச்சிச்சுன்னா இந்த வழக்கெல்லாம் இன்னொரு ஒரு மைனர் டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்கிற அடிப்படையில் வேற அதை தாண்டி இருக்காது இல்லை? இப்போ வந்து அது ஒரு முக்கியமான களம் இல்லை ஈரோடு தேர்தலுங்கிறது. கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எந்த நீதிமன்றத்துல எந்த தீர்ப்பு எப்படி வேணாலும் வரட்டும், ஆனா ஒரு கட்சியை அங்கீகரிக்கிறது யாரு, அந்த கட்சிக்கு சின்னத்தை கொடுக்கறது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. இந்த தேர்தல் ஆணையத்துலதான் ஒரு கட்சிக்கான விதி எப்படி திருத்தப்பட்டிருக்குங்கிறது முறையிட்டு இருக்கிறோம் சார். அதை ஏத்துட்டு இருக்காங்க சார். அது அவங்க டிஸ்பியூட்டே பண்ணல. திடீர்னு எங்க இன்னைக்கு திடீர்னு அவங்க டிஸ்பியூட் பண்றதுக்கான என்ன முகாந்திரம் இருக்கு? அப்படித்தான் தப்பா சொல்லாதீங்க. தேர்தல் ஆணையம் இட்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சுட்டே ஏத்திருக்கு. பழனிசாமியை இன்னைக்கு மாத்திரத்துக்கு என்ன முகாந்திரம் வந்துருச்சு? இன்னைக்கு இல்ல எங்களுக்கு பிடிக்கலன்னு தேர்தல் ஆணையம் ஒரு செட் பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும், இல்ல முடக்க முடியுமே தவிர நாட் பேஸ்ட் ஆன் தேர் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். சாதிக்கலி வழக்கு இருக்கு, இந்த மாதிரி நிறைய முகாந்திரங்கள் இருக்கு, மெஜாரிட்டி டெஸ்ட் இருக்கு. சாதிக்கலி வழக்கு மாத்திரமல்ல, எந்த அழி வழக்கு இந்தியால நடந்தாலும் அந்த அழி வழக்குக்கும் அதிமுக வழக்குக்கும் சம்பந்தமே சார். என்ன சார் உங்க கான்ஸ்டிடியூஷன் என்ன வேணா சொல்லலாம் சார். இன்னைக்கு பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் அவங்க பக்கமா, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே அந்த பக்கமா, அவங்க ஓபிஎஸ் அணியில் இருக்கிற சிலரை தவிர. சோ எந்த அடிப்படையில் நீங்க உங்களுக்கு வந்து இந்த முடங்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இட் பாசஸ் நோ டெஸ்ட். ஐயா, கட்சி இருக்கட்டும், கொடி இருக்கட்டும், சின்னம் இருக்கட்டும், எம்பி இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஏன் கத்தட்டும், கதறட்டும், கண்ணீர் விட்டு அழுகட்டும், ஏன் ஒப்பாரி கூட வைக்கட்டும், இனிமே பழனிசாமிக்கு சின்னம் கிடையாது. என்ன மணிகண்டன் எப்படி சொல்லிட்டாரு? அவரு சின்னம் கிடையாது, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்திய தேர்தல் ஆணையரா மாறிட்டு சொல்றாரு கண்ணன், தலைமை தேர்தல் ஆணையரா சொல்லிட்டாரு, கேட்டுக்கோங்க. அவர் ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்காரு மணிகண்டன், வழக்கத்தை விட ஜாஸ்தியா இருக்காரு நம்பிக்கையில, ஏதோ புதுசா இருக்கு.
ஹரி 3 வருஷமா பாத்தீங்கன்னா கலர் கலரா சுத்துவாங்க, கலர் கலரா ரீல் விடுவாங்க. பாரு டெல்லியில இருந்து சமீட்சை வந்துருச்சு அப்படிம்பாங்க. இதையே பேசி கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் காமெடியன் மாதிரி ஆயிட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், இதுல பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். ஒரு வாதத்துக்காக வச்சு மரியாதைக்குரிய மத்திய அரசோ பிரதமரோ இதில் தலையிட்டுலாம் யாருக்காக அவங்க தலையிட்டு இதுக்காக வந்து அதிமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இது பண்ணுவாங்க. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வேணா வலுக்கட்டாயமா வன்புணர்வுங்கிற மாதிரி ஒரு கூட்டணி அவங்க அவர்கிட்ட நோக்கி பண்ணலாமா ஒழிய இல்ல மன்னி நான் ஒரு இதுக்காக வலுக்கட்டாய கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்காக உங்க தரப்பு தான் டேமேஜ் பண்றீங்க. அது நல்லா இல்ல, அந்த ரசக்குறைவா. சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு வேணா அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாமா ஒழிய கட்சியும் இல்லாத, ஆளும் இல்லாத, களமும் இல்லாத, கட்சி வேட்டியும் இல்லாத, சின்னமும் இல்லாத, தொண்டரும் இல்லாத, தொண்டர் நிழல் கூட இல்லாத இவங்களை யாரை நம்பி மத்திய அரசு அந்த ரிஸ்க் எடுக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை சின்னத்தை பதில் சொல்றாரு உங்க நண்பர். நான் முடிச்சிடறேன்ப்பா, நான் முடிச்சிடறேன். ஒருவேளை சின்ன உங்கள்கிட்ட வரேன் கண்ணன், சுருக்கமா முடிச்சிருங்க, உங்கள்கிட்ட வரேன் கண்ணன். ரெண்டாவது நான் கேட்கிறேங்க, ஒருவேளை அப்படி ஒரு சின்னம் முடக்கப்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆதரவை ஏற்படுத்தும், அவர் மேல அனுதாபத்தை ஏற்படுத்தும். பாரு என்ன சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரோட்ல போய் நின்னார்னா போதும், ஓட்டு லட்சமா விழுவோம். இந்த ரிஸ்கை இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் எடுக்குமா? அதனால இந்த கலர் கலரா ரீல் விடுறது, ஈஸ்ட்மன் கலர்ல ரீல் விடுறது, படுத்துக்கிட்டு கனவு காண்றது, இதெல்லாம் விட்டுற சொல்லுது. அவர் லாஜிக்கா கேட்டிருக்காரு பாருங்க, லாஜிக்கா கேட்டிருக்காரு பாருங்க. அதாவது இப்ப அவர் வந்து பி டீம்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன முடங்கிடுச்சுன்னா அந்த வாதம் அடிபட்டு போடுல என்ன சொல்லி பேசுவாங்க? அவர் அவருக்கு ஒரு பெரிய அனுதாபம் கிடைச்சிடும்ல. சின்ன இல்லாம தான், ரெட்டையில இல்லாம தானே சுயேட்சையா தினகரன் ஜெயிச்சார். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகலாம் இல்லையா? கட்சி இல்ல, கொடி இல்ல, சின்னம் இல்ல, வேட்டி இல்ல, ஆனா ஐயா ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் வாக்கு ஜெயித்தாரா? அதிமுக எந்த கட்சி வச்சிருக்க, கொடி வச்சிருக்கிற, சின்னம் வச்சிருக்கிற பழனிசாமியை ஜெயிக்க முடியல. கட்சி இல்ல, கொடி இல்ல, சின்னம் இல்லாதவர் தனித்துவமா 14 நாட்கள்ல 3 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறாருன்னா ஓபிஎஸ் ஐயா மக்கள் செல்வாக்கு படைத்தவரா, பழனிசாமி மக்கள் செல்வாக்கு படைத்தவரா? கட்சியையும் சின்னத்தையும் கொடியையும் வேட்டியவும் உருட்டு விட்டுருதோம், புடிங்கிட்டு விட்டுருதோம். பழனிசாமி ஒரு தேர்தல்ல ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கிட்டாருன்னா சரி, எடப்பாடி பழனிசாமி சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சாரா? எங்க ராசா? அம்மா தயவுல புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 1989லயே சுயேட்சை சின்னத்தில் ஜெயிச்சாரு ராசா. ஆனா உங்களால எங்க யாருக்கு தேர்தல் ஏஜென்டா இருந்தாரு? யாருக்கு தேர்தல் ஏஜென்டா இருந்தாருன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நூற்றாண்டு விழா கொண்டாடினீங்களே அவங்களுக்கு, அந்த அணிக்கு அவங்களுக்கு ஏங்க அன்னைக்கு கட்சியும் கொடியும் இருக்கட்டும். ஜானகி அம்மாவால் மரியாதைக்குரிய ஜானகி அம்மையாரா இருந்தா கூட திமுகவோட உறவுக்கு போய் நின்றதுனால தான் ஜானகி அம்மையார் அரசியல் எடுபடாம போனாங்க. கருணாநிதியோட நட்பு பாராட்டினதுனால தான் அவங்க அரசியல் ஃபெயிலியர் ஆனாங்க. அந்த ஜானகிக்கு, புரட்சி தலைவிக்கு எதிராக இருந்த வெண்ணிறை ஆடை நிர்மலாவுக்கு தலைமை ஏஜென்ட் அண்ணன் பலாப்பழம் பன்னீர்செல்வம். பழனிசாமி திமுகவோட உறவு வைக்கலையா? திமுகவோட கொஞ்சம் எடுக்கலையா? சார் நீங்க 2 பேர் இல்ல சார் நீங்க 2 பேர் பேசுற வாதங்கள் எதுவுமே இன்ஃபெக்சுவஸ். எலெக்ஷன் கமிஷனுக்கு இதெல்லாம் சம்பந்தம் இல்லாத விஷயம். எந்த அடிப்படையில நம்புறீங்க திரு கண்ணன், திரு புகழேந்தி? எந்த அடிப்படையில நம்புறீங்க? இவ்வளவு வாதங்கள் இருக்கு, எந்த அடிப்படையில? திரு கண்ணன் முடிச்சிருங்க. முடங்கும் அப்படின்னு என்ன எப்படி நம்புறீங்க? அதுக்கு இது வரைக்கும் நீங்க ஒரு வாதம் சொல்லல. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, தெளிவா சொல்லிதான் குறுக்கிடாம இருக்கட்டும். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கு, அது தொடருது. பொதுச் செயலாளருங்கிற பேர்ல பழனிசாமி மனு தாக்கல் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இணை ஒருங்கிணைப்பாளரை தான் நீ மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லி இணை ஒருங்கிணைப்பாளர் தான் பழனிசாமி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஆக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பேட்டர்ன்ல தான் விசாரணை நடக்கு. அந்த விசாரணை நிலுவையில எந்த அடிப்படையில பழனிசாமிக்கு பொதுச் செயலாளருக்கு கொடுக்க முடியுங்கிற கேள்வியத்தை கேட்டிருக்கோம். இது இணை ஒருங்கிணைப்பாளர்ல ஒரு மெரிட் பாத்திராத திரு மணிகண்டன் எலெக்ஷன் கமிஷன் புரிஞ்சுக்குங்க.
அதாவது அதை தான் நான் கேட்க வந்தாரு. இவங்களுக்குள்ளேயே ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்னா ஃப்ளைட் ஏறி போன அண்ணன் புகழேந்திக்கும் கேசி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாதுங்கிறது அவருடைய வாதம். ஒற்றுமையா பதில் சொல்லணும். ஐயா இருக்க முடிச்சிடுறேன். அவங்க கருத்தை இல்ல அப்புறம் என்னத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு எதுக்கு வச்சிருக்கீங்க? உங்க கூட ஒருங்கிணைப்பு இல்லையா? ஏப்பா ஒருங்கிணைப்பு குழுனா ஒரே பிரேயர் ஒத்த பிரேயரா இருக்கணுமா யாரு? நான் கேக்குற ஒரு சாதாரணமான லாஜிக். கண்ணா நீயா குறுக்கு போகுற? கண்ணா நீ ஒருங்கிணைப்பு குழுல இருக்கிறியா? நீ ஓபிஎஸ் கூட இருக்க. மரியாதை பேசுங்க. என்ன பேச விடாம ஒரு டைவர்ட் பண்ற. அதுக்கு மரியாதை எல்லாம் பேசுறீங்களா? வாதமா அது? திரு புகழேந்தி நான் என்ன கேக்குறேன்னா, ஒருங்கிணைப்பு குழு உங்களோட பிரேயர் ஒரே மாதிரி இருக்கா? ஒரு சொல்றாரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் செல்லாதுங்கிறாரு. ஒருத்தர் என்ன சொல்றாரு 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு புகழேந்தி ஆன்சர் பண்ணுறாரு. இவங்களுக்குள்ளேயே ஒருங்கிணைப்பு. திரு புகழேந்தி சிவில் டிஸ்பியூட்ல என்ன திரு புகழேந்தி ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட் பக்தி மணிகண்டன் அதை ஏற்றுக்கொள்ள போறோம். திரு புகழேந்தி ஹரி இப்போ கலை பேசிட்டு இருக்காரு, நான் பேசிட்டு இருக்கேன்னா சப்ஜெக்ட் மேல போறோம். ஆரம்பத்தில் கண்ணன் பேசுறாரு, சப்ஜெக்ட் மேல போறோம். எல்லாமே சப்ஜெக்ட். அனாவசியமா வம்பு இழுத்து தேவையில்லாம பேச இல்லைங்க. யார் சப்ஜெக்ட் குள்ள பேசுறாங்கங்கிறது சப்ஜெக்ட். தேவையில்லாம வம்பு கலரா இல்ல ஃப்ளைட்ல ஏறி போறேன், நான் நடந்து போறேன், நீ சைக்கிள்ல போறியான்னு திருப்பி கேட்பனா இல்லையா? இதெல்லாம் இட் இஸ் நெசசரி டு டாக். டெபேட்ல இதெல்லாம் தேவையா? இல்ல இப்போ அதை விட்டுருவோம். அந்த ரசக்குறைவானதை விட்டுருவோம். ஆனா இந்த ஒருங்கிணைப்பு குழுங்கிறீங்க, உங்களுக்குள்ளே ஒருங்கிணைப்பு இல்ல, 3 பேர் 3 வகையா சொல்றீங்க. சார் எங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்ல, அது எய்மே இல்ல. இங்க ஒரு துரோகியை தூக்கி எறியணுங்கிற ஒரே கொள்கையோட நிக்கிறோம். 3 விங்கா இருக்கட்டும், 4 விங்கா இருக்கட்டும், 3 பாதையில போறீங்கல்ல. 2024 ஆமா 19/1/2024 ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா, ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் தத்தா 2 பேரும் கே வேணுகோபால்ஜி சீனியர் மோஸ்ட் கவுன்சில் அதை வந்து ஆர்கியூ பண்ண மேட்டரில் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். எப்போ 24ல் லிபர்ட்டி இஸ் கிராண்டட் இன் த பெட்டிஷனர்ஸ் டு ஃபைல் அண்ட் அப்ளிகேஷன் சீக்கிங் கன்சல்டேஷன் ஆஃப் த பெண்டிங் சிவில் சூட்ஸ் பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் இஃப் எனி ஷெல் ஸ்டாண்ட் டிஸ்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் சொல்லியிருக்கு. என்ன சொல்ல வரீங்க? சுத்தி எங்க வருது? ஆமாங்க, சிவில் டிஸ்பியூட்ல போய் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போய் முடிச்சுக்கோங்க, இங்க பேசாதீங்க. இப்போ நான் கேட்கறது இல்ல, நான் உங்கள்கிட்ட தான் ஆர்கியூ பண்றேன். நான் வேற யார்ட்டையும் பேசல, உங்கள்கிட்ட பேசுறேன். எனக்கு நீங்க பதில் சொல்லணும் டைரக்டா. அப்படின்னா வச்சுக்கோங்க. ரைட், நீங்க தான் பொதுச் செயலாளர். கரெக்ட். அப்புறம் ஏன் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் நான் தப்பா போட்டேன் ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லி, தப்புங்க நான் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் ஏன் திருத்தினீங்க? திரு கலை பதில் சொல்றதுக்கு. திரு கலை சொல்லுங்க. இல்ல திரு கலை தான் சொல்லணும். ஐ டோன்ட் ரெப்ரசன்ட் எனி சைடு. திரு கலை, அந்த வழக்கினுடைய டைட்டில் ஹெட்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருந்துச்சு. ஆனால் கீழே வந்து எடப்பாடி அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லி தான் நான் கையெழுத்து போட முடியும், நான் இப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக இல்லைன்னு சொல்லி வாதாடினார். அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் உடனே ஒரு எழுத்துப்பூர்வமாக பெட்டிஷன் கொடுங்க கேட்டாங்க. அந்த பெட்டிஷன் கொடுத்த உடனேயே அவங்க டைட்டில் ஹெட்டில் இருக்கக்கூடிய இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை எடுத்துட்டு எடப்பாடி அவர்களுடைய பேரை போட்டு பொதுச் செயலாளர் போட்டு கீழே பொதுச் செயலாளர் என்று கையெழுத்து போட்டு தான் எடப்பாடி அந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணார். இதுதான் உண்மை, எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான். திரு புகழேந்தி, நீங்க வேற பேசலாம். நான் சட்டத்தில் ஹைகோர்ட்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. என்ன தெரியுங்களா? திருத்தணும், தப்பா போட்டோம், திருத்திருக்கு, திருப்பி பொதுச் செயலாளர் போட முடியுமான்னு கோர்ட் டிஸ்கிரிஷன் பவர். ஹைகோர்ட் ஜட்ஜி தான் சொல்லும் போடலாமா வேணாமான்னு சொல்லி. ஆகவே அங்கே பொதுச் செயலாளர்லாம் போடலை, உடனே தப்பாச்சுன்னு சொல்லி அப்பாலஜிஸ் கேட்டு மாத்தியாச்சு. இதெல்லாம் டெக்னிகாலிட்டிஸ் நம்ம பார்க்கணும். அதை தாண்டி உங்களோட நம்பிக்கை என்ன? பொலிட்டிக்கல் ஹோப் என்ன? ஓகே, டைம் குறைவா இருக்கு. சோ ஐ வாண்ட் டு டெக்னிக்கல் இல்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். யூ மேட் யுவர் பாயிண்ட். நீங்க அதை அக்னாலேஜ் இட். நீங்க இறுதியா உங்களுடைய வாதம் இங்க எந்த அடிப்படையில முடங்கும் அப்படிங்கிறீங்க. ஈரோடு தேர்தல் வேற வருது, அது உங்களுடைய இறுதி வாதம். சார் லாஸ்ட் டைம் ஈரோடு தேர்தலில் எல்லாரும் விட்டு கொடுத்து, ஓபிஎஸ் விட்டு கொடுத்து, பாரதிய ஜனதா நடுவில் பூந்து கேட்டு ரெட்டை இலையோடு நின்று எல்லாம் பண்ணி 6000 ஓட்டு தான் வித்தியாசம் டெபாசிட் போகிறதுக்கு. விக்கிரவாண்டியில் 6000 ஓட்டு தான் வித்தியாசம், கண்டெஸ்ட் பண்ணல, வித்ரா பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வர ஈரோடு பை எலெக்ஷன் நம்ம இவர் கலை சொன்ன மாதிரி நிற்க சொல்லுங்க. தைரியம் இருந்தா நிற்க சொல்லுங்க.
அதுக்கு பின்னாடி யார் யாருக்கு பயப்படுறாங்க, வித்ட்ரா பண்ணிட்டு நிக்காம போறாங்கன்றத இப்ப வர எலெக்ஷன் சொல்லிடும். நல்ல தலைப்பு எடுத்தீங்க. நிச்சயமா ஈரோட்ல கண்டெஸ்ட் பண்ண மாட்டார். ஈரோட்ல கண்டெஸ்ட் பண்ண மாட்டார். ஓகே. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் நாளில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி சொல்கிறேன். நன்றி. இனிமேல் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டார் பழனிசாமி. திரு மணிகண்டன் இறுதி கருத்து. திருக்கலை முடிச்சிருங்க. திருக்கலை சுருக்கமா. நான் மணிகண்டன் வரேன். கமிங் டு தி லாஸ்ட் ஒன். யா. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? இந்த இப்ப தேர்தல் ஆணையம் ஆய்வு நடத்திட்டு இருக்குது உயர் நீதிமன்றத்தினோட உத்தரவின் அடிப்படையில். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு பார்ப்போம். என்னென்ன நடக்கலாம்? சுருக்கமா. சின்னத்தை முடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்னத்தை முடக்குனா அந்த எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸும் ஆர்கனைசேஷனல் ஆஃபீஸ் பேரர்ஸும் எங்கே இருக்காங்க? அவங்க இப்போ தான் சமீபத்தில் போன வாரத்தில் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிபி கூட்டினாங்க. பொதுக்குழு, செயற்குழு, பார்வையாளர். முறை முடக்கினாங்கல்ல, அப்பையும் மெஜாரிட்டி ஒரு பக்கம் இருந்தது, ஆனாலும் முடக்கினாங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு February 2017 நினைக்கிறேன். முடிச்சிடுறேங்க சொல்ல வந்ததை. சொல்ல வந்து முடிச்சிடுறேன். 7500 பேர் கலந்து கொண்டது ஒரு சின்ன சலசலப்பு, எதிர்ப்பு கிடையாது. அப்ப அத தேர்தல் ஆணையம் பார்ப்பாங்க. சரி, அப்படியே தேர்தல் ஆணையம் அது வந்து இது முடக்கிறேன்னு சொல்லி வந்தா நிச்சயமா எடப்பாடி அவர்கள் என்ன செய்வார்? சாதி வழக்கை சுட்டிக்காட்டி அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போவார். பாயிண்ட் டேக்கன் சார். பாயிண்ட் டேக்கன். உச்ச நீதிமன்றம் அவர் ஏத்துக்கும். பாயிண்ட் டேக்கன். திரு கண்ணன் இறுதி கருத்து. 6 பேர் 7 பேர் இப்படி நிறைய கருத்து சொல்லப்பட்டது. எவ்வளவு கட்டுக்கோப்பா நடந்தது பொதுக்குழு, அதுவே சான்று இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் பார்க்காதா? 20 செகண்ட்ஸ் சுருக்குமா. பொதுக்குழு செயற்குழுவுக்கும் அதிமுக விதிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. பொதுக்குழு செல்லாது, செயற்குழு செல்லாது, எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறத எம்ஜிஆர் உயிலாவும் எழுதியிருக்காரு. எம்ஜிஆர் உயில வச்சு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காது சார். அதத்தான் அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் இட்செல்ஃப். எந்த ஈரோடு இடைத்தேர்தல் பழனிசாமிக்கு சின்னத்தை பெற்றுக் கொடுத்ததோ, எந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து எங்களை வந்து வாபஸ் வாங்க செய்ததோ, அதே ஈரோடு இடைத்தேர்தல் இப்பொழுதுக்கு பழனிசாமிக்கு கட்சி இல்ல, கொடி இல்ல, சின்ன பிள்ளைன்னு சொல்ல போது அந்த இடைத்தேர்தல்ல பழனிசாமி தூக்கி எறியப்பட போறாரு. அதிமுக இணைப்பு நடக்கத்தான் போகுது. பழனிசாமி இருக்க போறாரா இல்லாம போறாங்கிறது எவ்வளவு நம்பிக்கை இருக்காங்க பாருங்க. மணிகண்டன் இறுதி கருத்து சுருக்கமா. புதிய 7.5 கூட்டாம சுருக்கமா முடிச்சிருங்க. ஹாட்ரிக்கா நடக்க போற ஈரோடு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்படுவார். கொடியும் இல்லாத, வேட்டியும் இல்லாத பன்னீர்செல்வத்தை தைரியம் இருந்தா அங்க ஆளை போட்டு நிக்க சொல்லுங்க. என்னுடைய முதல் கோரிக்கை. அசோகா ரோட்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற சுண்டல் கடைக்கு ஜாக்பாட்டு, ஆந்திரா பவன்ல மீல்ஸ் மத்தியானம் பிச்சுக்கிட்டு ஓடும், சென்னை டெல்லி, சென்னை பெங்களூர் இண்டிகோ பிளைட்டுக்கு கொளுத்த லாபம், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள். கனவு கண்டுகிட்டே இருங்கப்பா. பாப்போம் யார் கனவு கலைந்து போகுதுன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தனர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.